நாம நினைக்கிறதை விட எப்போ பிரம்மாண்டமாக பண்ணுவதுதான் நேருவுடைய ஸ்டைல். அதனால்தான் நான் எப்பவும் சொல்றது, மாநாடு நான் நேரு, நேரு நான் மாநாடு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ்நாட்டை எப்படியாவது நம்ம கிட்ட இருந்து விழுங்கி விடலாம் என்று நினைக்குது இந்த காவி கூட்டம். எங்க கருப்பு பொட்டால் இருக்கிறவரை அது நடக்கவே நடக்காது. உங்க அப்பனே வந்தால் நடக்காது. அதிமுக தொண்டர்கள் மேல நாங்க உண்மையாக பரிதாபப்படுகிறோம். பீகார்ல எது நடக்குது நாடே பார்க்குத. சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் எங்க திமுக இருக்கிறவரை பாஜகவால் தமிழ்நாட்டை ஆள முடியவே முடியாது. கழக வரலாற்றில் எத்தனையோ திருப்பு முனைகளுக்கு அடித்தளமிட்ட வீரர்கள் கோட்டமாம் திருச்சியில இந்த மாநாட்டை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாநாடு எதுக்குன்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பால்ல இருந்த ரன் அடிக்கிறது முக்கியம்தான். அதே சமயம் ஃபைனல் ஓவர்களை அடிச்சு ஆடி லாஸ்ட் பால்ல வின்னிங் ஷாட்டா சிக்ஸர் அடிச்சு ஜெயிக்கிறது என்பது கிராண்ட் பினிஷிங்காக இருக்கும். அப்படிப்பட்ட வெற்றியை 2026 நாம் பெறுவதற்காகத்தான் இந்த மாநாடு. அதுக்காகத்தான் இந்த மாபெரும் மாநில மாநாட்டை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ஆர்வி சகோதரர் திருச்சியின் தீரர் KN நேரு அவர்கள். முதல்ல அவருக்கு தலைவராக என்னுடைய சார்பிலும், மேடையில் இருக்கக்கூடிய தலைமை கழகத்தின் நிர்வாகிகள் சார்பிலும், என் எதிரில் இருக்கக்கூடிய அனைவரின் சார்பிலும் நம்முடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நம்ம நேரு கிட்ட மாநாடுன்னு சொல்லிட்டாலே போதும், அவருக்குள்ள ஒரு புதிய எனர்ஜி வந்துடும். நாம நினைக்கிறதை விட எப்போ பிரம்மாண்டமாக பண்ணுவதுதான் நேருவுடைய ஸ்டைல். அதனால்தான் நான் எப்பவும் சொல்றது, மாநாடு நான் நேரு, நேரு நான் மாநாடு. இப்ப கூட பாருங்க, 200 ஏக்கர் இடத்தை தேர்ந்தெடுத்து 200 இடங்கள்ல வெல்லணும்னு குறிப்பால தொண்டர்களுக்கு சொல்லிட்டாரு. நமக்கான கிரவுண்ட ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. இனிமே நாம தொடர்ந்து நாம அடிச்சு ஆடணும். இந்த மாபெரும் மாநாட்டுக்காக அயராது உழைத்திருக்கக்கூடிய அவருக்கும், அவருக்கு துணை நின்ற ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்ட நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதிமுக முகவடியை போட்டுக்கிட்டு வந்தா எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களை அடையாளம் தெரியாம போயிடுமா? உங்களுடைய முகத்திலே கிழிச்சு தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட நாங்க அம்பலப்படுத்துவோம். தமிழ்நாட்டை எப்படியாவது நம்ம கிட்ட இருந்து விழுங்கி விடலாம் என்று நினைக்குது இந்த காவி கூட்டம். எங்க கருப்பு பொட்டால் இருக்கிறவரை அது நடக்கவே நடக்காது. உங்க அப்பனே வந்தால் நடக்காது. நடக்க விட மாட்டோம். இது அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனாலதான் அதிமுக என்ற கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்குறாங்க. அரசியல்ல நேர் எதிரியா இருந்தாலும் அதிமுக தொண்டர்கள் மேல நாங்க உண்மையாக பரிதாபப்படுகிறோம். அவங்களுடைய உணர்வுக்கு மாறாக கட்சியை கொண்டு போய் டெல்லியில் அடமானம் வச்சுட்டாரு பழனிசாமி. தன் சொந்த நலனுக்காக, சுயநலத்திற்காக எப்படியாவது முதலமைச்சராக ஆகணும் என்ற நப்பாசையில பழனிசாமி அடிமையா கிடக்கிறாரு. அவரை வச்சு ஒட்டுமொத்த அதிமுகவை அழிக்கிற வேலையை பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ கூட பீகார்ல எது நடக்குது நாடே பார்க்குத. பீகார் மாநிலத்தில் இதுவரை பாஜக முதலமைச்சர் இருந்ததே கிடையாது.
நிதிஷ்குமார் அவர்களை முன்னிறுத்தி தேர்தலை ஜெயிச்சுட்டு இப்ப காரியம் ஆனதும் அவரை ஓரங்கட்டிட்டு பாஜக முதலமைச்சரை உள்ள கொண்டு வர போறாங்க. இதையே தான் தமிழ்நாட்டிலையும் பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க. நான் அடிச்சு சொல்றேன், சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் எங்க திமுக இருக்கிறவரை பாஜகவால் தமிழ்நாட்டை ஆள முடியவே முடியாது. நீங்க அந்தர்பல்ட்டி அடிச்சாலும், என்ன முகமடி போட்டு கொண்டு வந்தாலும், புதுசா யாரை கூட்டிக்கிட்டு வந்தாலும், எத்தனை ஏவல் அமைப்புகளை வச்சு மிரட்டி பார்த்தாலும், தமிழ்நாடு எப்பவுமே உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். நாங்கள் பார்க்காத படையெடுப்பா, திமுக பார்க்காத மிரட்டலாம். நீங்க இந்தியா மேப்பில் இருக்க எந்த மாநிலத்து மேல வேணும்னாலும் காவி அடிச்சிடலாம். ஆனா தமிழ்நாட்டில் உங்க பாச்சா பலிக்கவே பலிக்காது. இங்க எப்பவுமே நாங்க தான், எங்க மண்ணில் நாங்க தான் ஜெயிப்போம், நாங்க மட்டும்தான் ஜெயிப்போம். இங்க கூடி வைக்கக்கூடிய ஒவ்வொரு உடன்பிறப்பும் மக்கள் கிட்ட போகும்போது சொல்ல வேண்டியது என்ன? நடக்க இருக்கிற தேர்தல் திமுக வெர்சஸ் என்டிஏ கிடையாது, தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ. இன்னும் எளிமையா சொல்லணும்னா, வெல்ல போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்பதுதான் 2026 தேர்தல். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.